ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 861வது நாமாவளியாக ஓம் ஷட் சக்கரஸ்தாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி உடலில் உள்ள மூலாதாரம் முதலிய 6 சக்கரங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமானுடைய 6 கோணமுள்ள சக்கரம் யந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யந்திரத்தில் இருப்பவர்னு ஒரு அர்த்தம். அவருக்கு 6 ஆவரணமுள்ள சக்கரத்தில் இருந்து அனுகிரகம் செய்பவர் அப்படின்ற அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய சரீரத்தில் 6 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்றது விசேஷமான 6 சக்கரங்கள் இருக்குது. அந்த 6 சக்கரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான இதழ் தாமரைகள் இருக்குது. அந்த தாமரை ஒன்று இப்போ மூலாதாரம்னா 4 இதழ் தாமரை, அதுக்கு வ ஷ ஷ ச அப்படின்ற 4 எழுத்துக்கள். அதில் மகா கணபதி இருக்கார், மூலாதாரத்தில் இருக்கார். நம்ம ஔவையார் அழகாக சொல்லுவா இல்லையா, மூலாதாரத்தின் 3 எழு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அப்படின்வா அகவல்ல. அது மாதிரி அந்த மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு இதழ்களாக அதிகமாகிட்டே போகும். மூலாதாரத்தில் 4 இதழ்னா, சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ், மணிபூரகத்தில் 10 இதழ், அநாகதத்தில் 12 இதழ், விசுத்தியில் 16 இதழ், ஆக்ஞையில் 2 இதழ், அதுக்கு மேலே சஹஸ்ராரம் இருக்குது, அதில் ஒரே இதழாக இறைவன் அந்த இடத்துல இருப்பார். இப்போ 51 இதழ் வரும், 51 ஸ்தானங்கள், 51 எழுத்துக்கள். அதனால தான் அகர முதலென உரைச 51 அக்ஷரமும் அகில கலைகளும் அப்படின்னு முருகப்பெருமானை வர்ணிப்பார். இந்த 51 எழுத்தும் எங்கே இருக்குன்னா, இந்த விசேஷமான 6 ஆதாரத்துலேயும் இருக்குது. அந்த 6 ஆதாரத்திலையும் மந்திர ரூபமாக, சக்தி ரூபமாக குமார பரமேஸ்வரனே இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும். அந்த குண்டலினி சக்தி மேலெழும்பி 6 ஆதாரங்களையும் கடந்து அந்த சஹஸ்ராரத்துக்கு வரும்போது ஜீவன் சிவனாகிடும். அதனால்தான் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரான்றானா, அந்த தலைக்கு மேலே அந்த குழந்தையாக இருக்கும்போது ஒரு உச்சிக்குழி ஒன்று இருக்கும், தலையில் பள்ளம் இருக்கும், அதுதான் அந்த சஹஸ்ரார ஸ்தலம். அது வழியாக இந்த ஜீவன் சிவனை அடைந்தால் அவள் முக்தி, அவள் திருப்பி ஜனனம்ன்றது இல்லாத நிலை கிடைச்சிடும், அவளுக்கு மேலான பாக்கியெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்றது ரகசியம், யோக ரகசியம். அதை சுவாமிமலை திருப்பூரில் அழகாக சொல்லுவார். நாவேறு பாமனத்த பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான 4 ஆகமத்தின் நூலாய ஞான முக்தி நாடோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் என அவனை சொல் அருள்வாயே அப்படின்னு முருகனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் அந்த 6 ஆதாரத்து மேலே அந்த பராபரம்னு சொல்லக்கூடிய இடத்தை இந்த ஜீவன் அடையும். அந்த சக்தியை கொடுப்பவர், அந்த 6 சக்கர ஸ்தானத்திலும் இருந்து அனுகிரகம் பண்ணுபவர் குமார பரமேஸ்வரன். இந்த ரகசியங்கள்னா சிவாகமும் அழகாக வர்ணிக்கும். பூத சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிரியைகளில் இந்த சரீரத்துக்குள்ளே எப்படியெல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த தேவதைகள் இருக்கா, அவள் என்ன காரணத்துக்காக என்ன ரூபமாக அந்த இடத்துலலாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அழகாக சிவாகமம் வர்ணிக்கும். அப்படி அந்த 6 சக்கரஸ்தானத்திலையும் இருந்து அனுகிரகம் செய்பவர், அந்த சக்கரஸ்தானத்துக்கும் சக்தியை கொடுப்பவர் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய விசேஷமான நாமாவளி. ஓம் ஷட் சக்கரஸ்தாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.